அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்த பரஸ்பர வரி விதிப்பு முறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுள்ள டொனால்டு டிரம்ப் வரி விதிப்பு விவகாரத்தில் பல அதிரடி முடிவுகளை எடுத்து வருகிறார். மற்ற நாடுகள் அமெரிக்க பொருட்கள் மீது எவ்வளவு வரி விதிக்கிறதோ அதே அளவு வரி அந்தந்த நாடுகள் மீதும் விதிக்கப்படும் என்கிற பரஸ்பர வரி விதிப்பு முறையை 1 மாத காலக்கெடுவுடன் கடந்த மாதம் அறிவித்தார். இந்த கெடு முடிவடைந்து டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பு முறை இன்று அமலுக்கு வரவுள்ளது. இது உலகளாவிய வர்த்தக போருக்கு வழிவகுக்கக்கூடிய அபாயகரமான வரி விதிப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த பரஸ்பர வரியால் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது. இந்த வரி விதிப்புகள் மூலம் அமெரிக்காவுக்கு 50 லட்சம் கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்களுக்கான 25% வரி மூலம் மட்டும் 8.5 லட்சம் கோடி ரூபாய் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இதனிடையே அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான அனைத்து வரிகளையும் நீக்குவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் பிரதமர் அலுவலகம் மற்றும் நிதி மற்றும் பொருளாதார அமைச்சகங்கள் ஒரு கூட்டு அறிக்கையில் இதை அறிவித்துள்ளன.